பாட்டி, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். என்ன பாட்டில் முடிய திறக்க முடியல? ஏய் நீரே, நீ ஆழகால விஷமா மாறி போய் சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வர என் எதிரிய கொன்னுட்டு வா. கௌதம் என்கிட்ட எதையாவது பேசவேமா? சரி. கௌதம் தம்பி, என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயத்தை பத்தி பேசதான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். கௌதம் என்கிட்ட பேசுறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கானோ? யோசிச்ச விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது கௌதம் தம்பி. தோன்றத சொல்லிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க சொல்றதும் சரிதான், சொல்றேன். பாட்டில் திறந்துருச்சு. அண்ணி, கௌதம், நீங்க அண்ணனோட உயிரை காப்பாத்த போராடிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த நேரத்துல உங்க அம்மா பத்தி கேட்டது, பேசினது எல்லாமே தப்புதான் அண்ணி. ஐ எம் சாரி. கௌதம் ராசாத்திய பத்தி ஸ்வேதா கிட்ட என்ன கேட்டிருப்பான்? நான் உங்க அம்மா பத்தி கேட்டது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரிஞ்சது. இனிமே நான் உங்க அம்மாவை பத்தி பேச மாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல கௌதம். நாம சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுத்துட்டு வந்து மேடி நல்லா ஆனதுக்கு அப்புறம் நாம இத பத்தி பேசிக்கலாம். அந்த நீரை விஷமாக்கு. கௌதமும் ஸ்வேதாவும் என்ன பேசிக்கிறாங்க? எனக்கும் தாண்டி ஒன்னும் புரியல. இத பத்தி ஸ்வேதா கிட்ட அப்புறமா கேட்டுக்கலாம், விடு. அந்த நீரை விஷமாக்கு. பத்ரகாளி ருத்ரகாளி ஓம் க்ரீம். அந்த நீரை விஷமாக்கு. ஓம் க்ரீம். என்ன இது? பாட்டி கொடுக்கும்போது பாதி பாட்டில் தண்ணி தான் இருந்துச்சு. என்ன ஸ்வேதா யோசிக்கிற? இல்ல பாட்டி, உங்ககிட்ட தண்ணி பாட்டில் வாங்கும்போது பாதி தண்ணி தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பாட்டில் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதான் யோசிக்கிறேன். ஸ்வேதா, பாட்டில் இருக்க தண்ணி எப்படி தானா ஜாஸ்தி ஆகும்? நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க, அதான் உனக்கு இப்படி எல்லாம் தோணுது. பேசாம தண்ணியை குடி. குடி ஸ்வேதா, குடி. உன் புருஷன் உயிரை காப்பாத்த அந்த அம்மன் அருளோட சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க வரியா? நீ இருந்தா தானே அந்த மூலிகை எடுப்ப. நான் அனுப்புன ஆழகால விஷ நீரை குடிச்சு சாவடி 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 சாவடி. யோ, பாத்து வர மாட்ட? என்ன தாகத்துக்கு தண்ணி குடிக்கலான்னு இருந்த, அது கீழே போய் விழுந்துருச்சேன்னு நினைக்கிறியா தாயி? இனிமே அன்னம் தண்ணி எல்லாம் அவன் கொடுத்தா மட்டும் எடுத்துக்க. வேற யாரு கொடுத்தாலும் குடிக்காத, சாப்பிடாத. உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் நம்பாது. ஏன்னா உன்னை கெட்ட சக்திங்க சூழ்ந்து இருக்கு. அதுங்க உன்னை அழிக்க என்ன வேணாலும் பண்ணும். பூரா விஷ பாம்புங்க.
இந்த கிறுக்க எங்களைத்தான் சொல்றானா இல்ல வேற யாரையாச்சும் சொல்றானா? இத நானா சொல்லல, அந்த பார்வதி அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நீங்க அந்த பார்வதிபுரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களை யார் எதுவும் செய்ய முடியாது. யார் என்ன நினைச்சாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் வணங்குற பார்வதி அதுக்கு விடமாட்டா. எல்லாம் அவ பாத்துக்குவா. அண்ணி, அவங்க ஏதோ மதிக்கலங்கன்னு போல இருக்கு. ஏதோ உளறிட்டு போறாரு. நீங்க தண்ணியை குடிங்க. சரி விடுங்க. பிரேக் போட்டதுல எல்லா தண்ணியும் கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். போற வழியில நம்ம குடிக்க தண்ணி வாங்கிக்கலாம். என்ன நடக்குது யட்சினி? நான் அனுப்புன விஷ தண்ணிய குடிக்காம அந்த சுவேதா எப்படி தப்பிச்சா? யார் அவளை காப்பாத்துனது? சொல்லு யட்சினி, சொல்லு. கத்தாத. ஸ்வேதா இன்னும் பார்வதிபுர எல்லையை தாண்டல. அத நீ மறந்துடாத. பார்வதிபுரம் அந்த பார்வதி அம்மனோட வீடு. அங்க ஒன்னால மட்டும் இல்ல, எந்த துர்சக்தியாலும் அவளை ஒன்னும் பண்ண முடியாது. உனக்கு அருள் தர என்னால கூட ஒன்னும் பண்ண முடியாது. சுவேதா முதல்ல பார்வதிபுரத்தை விட்டு வெளியே வந்து ருத்ரகிரி மலை அடிவாரத்துக்கு போகட்டும். நீ ருத்ரகிரி மலைக்கு போய் உன் மதியை பயன்படுத்தி சுவேதாவை தடுத்து நீ ஆசைப்பட்ட மூலிகை அடைய பாரு. தடுக்கிறேன். எனக்கு எதிரா அந்த மூலிகை எடுக்க வர சுவேதாவை ருத்ரகிரி மலையில வச்சே தடுத்து கொள்றேன். ஏன்பா தம்பிங்களா? ஏய், இந்த அம்மா ஒரு வழியா கண்ணு முழிச்சிருச்சுடா. ஏன்பா என்ன கடத்துனீங்க? சும்மா எங்களுக்கு வேலை இல்ல, அதான் கடத்தணும். தம்பிங்களா, நான் என் மகளை 20 வருஷமா பிரிஞ்சிருக்கேன். நான் அவளை பார்க்க போற நேரமா பார்த்து என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிட்டீங்களே. சரி சரி, பேசாம இரு. என்ன சென்டிமெண்டா பேசுனா நாங்க விட்டுருவோம் நினைச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க தான் இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாத. என் மக ஆபத்துல இருக்கா. நான் அவளுக்கு உதவணும். இந்த கட்டை அவுத்து விடுங்கப்பா ப்ளீஸ். உங்க கால்ல வேணும்னாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன அவுத்து விடுங்க ப்ளீஸ். ஏய் மச்சான், ஏய் மச்சான், மச்சான் என்னடா ஆச்சு? ஏய் தம்பி, தம்பி, சரக்கு ஏதாவது போட்டியாடா? டேய் ஐயோ எந்திரா. டேய் 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 மச்சான், டேய் தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவனுக்கு உடனடியா நீ முதல் உதவி பண்ணாட்டி உன் ஃப்ரெண்ட காப்பாத்த முடியாது. முதல் உதவியா? அப்படினா இந்த படத்துல எல்லாம் நீ பாத்திருப்பல்ல, கையால நெஞ்சில அமுக்கி காப்பாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி தான்ப்பா பண்ணணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? நான் டாக்டர் இல்ல, ஆனா டீச்சர். என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நான் இத சொல்லி கொடுப்பேன். இப்ப என்ன பண்ணணும் நானு? சரி, அந்த பையன் நெஞ்சில கைய வச்சு நல்லா அமுக்கி விடு. தம்பி அப்படி இல்ல தம்பி, இதயத்துக்கு நேரா பண்ணு. இதயமா எங்க இருக்கு? இடது மார்புல கைய வச்சு அமுக்கி விடு. சரி. ஐயோ இல்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல. அங்க அப்படி இல்லப்பா, கொஞ்சம் கீழே. ஒரு கை மேல இன்னொரு கைய வச்சு நல்லா அமுக்கு. தம்பி அப்படி இல்லப்பா, கொஞ்சம் மெதுவா அமுக்கு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நேரம் போய்கிட்டு இருக்க. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா 15 நிமிஷத்துக்குள்ள
முதல் உதவி பண்ணாதான் அவங்கள காப்பாத்த முடியும். எனக்கு தெரியலம்மா, நான் ஏதாவது தப்பா பண்ணி அதனால என் ஃப்ரெண்டு செத்துருவானோன்னு பயமா இருக்குமா? நீ முதல் உதவி பண்ணாம விட்டாலும் உன் ஃப்ரெண்டு செத்துருவான்பா. முயற்சி பண்ணு. அம்மா, இப்ப உன் கட்டை அவுத்து விடுறேன். நீ என் ஃப்ரெண்டை காப்பாத்திடுவியா? கண்டிப்பாப்பா, கட்ட அவுத்து விடுவா. தம்பி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தாங்கம்மா, இந்தாங்கம்மா. டேய், எந்திரா டேய். தம்பி, தம்பி எழுந்துரு. இந்தா. சரி, இவருக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இவரை நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுங்க. சரிம்மா. பாத்ரா பாத்ரா, உட்காரு உட்காரு உட்காருப்பா. பாத்து பாத்து. மச்சான், உனக்கு ஒண்ணு இல்லடா, நீ உயிர் பழச்சிட்டடா. டேய், இந்த அம்மா மட்டும் இல்லைனா இந்நேரம் நீ செத்து போயிருப்படா. நீங்க இல்லனா என் பொண்ணும் பொண்டாட்டியும் அனாதை ஆயிருப்பாங்க. நான் உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா என் பொண்ணை காப்பாத்த முடியுமான்னு தெரியல. ஆமா இருக்குடா. நீங்க வேணா போயிருங்களாமா? என்னப்பா சொல்ற? ஆமாமா, என் உசுரை காப்பாத்தின உங்களை இனியும் நாங்க புடிச்சு வச்சிருந்தா நான் பெத்த பொண்ணு கூட என்ன மன்னிக்க மாட்டா. நீங்க போங்கம்மா. நான் தான் வந்தானா நான் அவங்கிட்ட டேய் டேய், நாம ரெண்டு பேரும் சாப்பிட போகும்போது அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. சரி, ரொம்ப நன்றிப்பா. சரிம்மா சரிம்மா. உன் கண்ணாடி இருக்குமா? ரொம்ப நன்றி. எப்படி? அம்மா, இந்த பக்கம் போமா. என்ன நீ மேப் பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அந்த சித்த வைத்தியர் கொடுத்த மேப்ல காட்டு தேவி கோயில் வரைக்கும் தான் பாதை போட்டிருக்கு. அதுக்கு மேல மேப்ல டீட்டெயிலே இல்ல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க நீ. காட்டுத்தேவி கோயில் வரைக்கும் முதல்ல போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நீ அங்க போனாலே ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். பூமிகா, உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணதான் நம்ம சித்த வைத்தியரை பொய் சொல்ல வச்சிருக்கோன்றது தெரியாம இந்த ஸ்வேதா லூசு வைத்தியர் கொடுத்த மேப்பை பார்த்து பாதை இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஸ்வேதா புருஷன் எப்படியும் போய் சேர போறான். அது தெரியாம இந்த ஸ்வேதா கிறுக்கு மாதிரி இல்லாத மூலிகைய காட்டுக்குள்ள தேடி திரிய போறா. அம்மா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு கௌதம் கூட கல்யாணம் நடக்கணும், அது போதும். கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். பூமிகா, கௌதம் பாக்குறான், சைலண்டா இரு. ஆனா ருத்ரகிரி மலைக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 1 மணி நேரத்துல போயிடலாம் தம்பி. அப்போ போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுமா? பேஷண்ட் இப்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். விஷ முறிவு மருந்து தயார் பண்றதுக்கு சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற ஒரு மூலிகை தேவை. 3 நாளைக்குள்ள நீ மூலிகையோட திரும்பி வரணும். இல்லைன்னா உன் புருஷனை
இந்த ஈசனால கூட காப்பாற்ற முடியாது. அத்தைக்கு கால் பண்ணி மேடி எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்வேதா, என்ன ருத்ரகிரி மலைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா? போயிட்டே இருக்கோம் அத்தை. இன்னும் 1 மணி நேரத்துல மலை அடி வரத்துக்கு போயிடுவோம். மேடி எப்படி இருக்காரு? அப்படியேதாம்மா இருக்கான். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. நீ வருத்தப்படாத ஸ்வேதா. உன் பேச்ச கேட்டு மாதவனுக்கு ஹார்ட்பீட் நார்மல் ஆனப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ மூலிகை எடுத்துட்டு வந்து என் மேடிய கண்டிப்பா காப்பாத்திடுவ. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு அத்தை. ஸ்வேதா, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். உன் அம்மாவை நான் பார்த்தேம்மா. அம்மாவையா? உன்னோட உண்மையான அம்மா பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவை நீங்க எங்க பாத்தீங்க அத்தை? உன் அம்மா நம்ம பக்கத்திலே தான் இருந்திருக்காங்க. நமக்கு தான் தெரியல. சம்பந்தி அம்மா ராசாத்திய பாத்துட்டாங்களா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. அம்மாவை கௌதம் கூட பாத்திருக்காரு அத்தை. அப்படியா? எங்க? எப்போ? நாங்க ருத்ரகிரி மலைக்கு வர வழியில பார்வதிபுரத்துக்கிட்ட. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இது தெரியாம போச்சே. நல்ல வேளை ஸ்வேதா ராசாத்திய பாக்கறதுக்கு முன்னாடியே நந்தா ராசாத்திய கடத்திட்டான். அப்போ உங்க அம்மா உன்னை தேடி ருத்ரகிரி மலைக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா? அப்படி இருக்காது அத்தை. ஏன் அப்படி சொல்ற? எங்க அம்மா என்ன தேடி வந்திருந்தா என்ன வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல ஸ்வேதா. நான் உங்க அம்மா கிட்ட பேசினப்பவே எனக்கு அது தெரிஞ்சது. உன் மேல அவங்க அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்காங்க. 20 வருஷமா உன்னை தேடி அலைஞ்சவங்க ஒரு 5 நிமிஷம் உன்னை நின்னு பாத்துட்டு போயிருக்க மாட்டாங்களா? இல்லம்மா, வேற ஏதோ காரணம் இருக்குமா? அம்மா, நம்ம 2 பேரும் மாட்ட போறோம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிற மாதிரி எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்குமா? சும்மா ரெடி. நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற. சரிங்க அத்தை, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. அண்ணி, சில பேரை பார்த்தா பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, நல்ல விதமாக தான் நடந்துப்பாங்க. அப்படியே நாக்கில் தேன் வழியை நாம மயங்குற அளவுக்கு பேசுவாங்க. ஆனால் கடைசியில் நேரம் பார்த்து நம்மளை காலை வாரி விட்டுட்டு அவங்க நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கேடு கட்டவங்க. அம்மா, கௌதம் நம்மளதாம்மா சொல்றான். டவுட்டே வேணாம், நம்மளதான் சொல்றான். ஆனால் உங்கள் அம்மா அப்படி இல்லை அண்ணி. அவங்கள பார்த்ததுமே அப்படியே கையெடுத்து கும்புற அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க. கண்டிப்பா அவங்கள சீக்கிரமே நீங்க பாப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நாம மூலிகை எடுத்து மேடி உயிரை காப்பாத்தின உடனே நான் என் அம்மாவை போய் பாப்பேன் கௌதம். அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுவேன். ஸ்வேதா, நீ உன் புருஷன் மேடியையும் காப்பாத்த முடியாது, உங்க அம்மா ராசாத்தியையும் பார்க்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ பாவம், என் பொண்ணு தனியா போய் எப்படி அந்த அற்புத மூலிகை எடுப்பா? ரொம்ப கஷ்டப்பட போறா. என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நான் விட மாட்டேன். எப்படியாவது ருத்ரகிரி மலைக்கு போய் என் பொண்ணுக்கு உதவி பண்ணி மாப்பிள்ளை உயிரை காப்பாத்தணும். ஆனா எப்படி போறது இப்போ?
கடவுளே நீதான் எனக்கு உதவணும். நான் சீக்கிரம் ருத்ரகிரி மலைக்கு போய் சேர நீதான் ஒரு வழியை காட்டணும். கடவுளே, ருத்ரகிரிக்கு போறதுக்கு எனக்கு வழியை காட்டிட்டேன். நீங்க எங்கம்மா போனீங்க? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். வாங்க உடனே போலாம்.